சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபகோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் பெத்தேல் IPA ஜெபகோபுரத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் ஆகாத காரியங்கள், அவரால் கூடாத காரியங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. வேதம் சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவரால் கூடாத காரியங்கள் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தையினால ஒவ்வொன்றையும் படைத்தார். ஆமென். நீங்களும் நானும் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் கர்த்தர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். எப்படி தெரியுமா? ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக சிந்தி அவர் அவ்வளவான பாசத்தையும் நேசத்தையும் உங்கள் மீதும் என் மீதும் நம் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம் தேவனை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், கண்ணீரை துடைக்கின்ற தேவன். இரண்டாவது, கடனை மாற்றும் தேவன். மூன்றாவதாக, பஞ்ச காலத்தில் போஷிக்கும் தேவன். ஆமென். முதலாவது பார்த்தோம், கண்ணீரை துடைக்கும் தேவன். ஆமாங்க, நம் தேவன் நம்முடைய கண்ணீர்களை துடைக்கின்ற தேவன். நம்முடைய கண்ணீர்களை ஆனந்த களிப்பாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுங்க நம் தேவன். ஆமென். வேதத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் அதுல 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். எல்கானா என்று சொல்லப்படுறதான ஒருவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பேரு அன்னாள், மற்றவங்க பேரு பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருந்தாங்க. வெகு ஆண்டுகளாக அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அது அவங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கோ அதை பார்க்கும்பொழுது ஒரு ஏக்கம். சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் ஏளனமாக அன்னாளை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு மன கிளேசம், மன கஷ்டத்துல ரொம்ப வருத்தம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் அன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எல்கானா அப்படின்னா அன்னாளுடைய கணவர் வருஷந்தோறும் சீலோவில் இருக்கிற தேவாலயத்துக்கு சென்று பலி செலுத்துவது, ஆராதனை செய்வது வழக்கமா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் எல்கானா தன் 2 மனைவிகள் பிள்ளைகளோட என்ன செய்வார் அப்படின்னா, வருஷந்தோறும் சீலோவில் இருக்கிற தேவாலயத்திற்கு சென்று ஆராதனை செய்வார், பலிகளை செலுத்திட்டு வருவார். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் போகும் பொழுதெல்லாம் அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபம் செய்து கொண்டே இருப்பாங்களாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை தாருங்க, எனக்கு ஒரு பிள்ளையை தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னாள் ஜெபம் செய்து கொண்டிருப்பாங்க. இப்போ ஒரு நாள் வந்துச்சு, வெகு காலம் ஆயிடுச்சு, வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அன்னாள் தன்னுடைய மன கஷ்டம் தாங்க முடியல, மன வலி தாங்க முடியல. அதனால கர்த்தருடைய ஆலயத்துல அன்னாள் தன் கண்ணீர் யாவற்றையும் ஊற்றி சிந்தி, வார்த்தையே இல்லையாங்க, மனதுல அவ்வளோ கஷ்டங்களை வைத்து கொண்டு அழுது தேவாலயத்துல அவ்வளோ கண்ணீரோட தேவாலயத்துல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது அங்க அருகில் இருக்கிறதான ஆசாரியனாய் இருக்கிற ஏலி பார்க்கிறாரு. இந்த அம்மா வெகு நேரமா இவ்வளோ கண்ணீர்ல இவ்வளோ கஷ்டத்துல ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னாள்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படி கேட்குறப்போ அன்னாள் சொல்றாங்க, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்றாங்க. அதுல 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள். பாருங்க, இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்கலாம். இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்,
என்னை சுற்றி உள்ளவங்கள் என்னை பார்த்து நகைக்கிறார்களே, என்னை ஏளனமா பேசுறாங்களே, என் சூழ்நிலைகள் மிகவும் வித்தியாசமா இருக்கு, இரவு முழுவதும் என் வாழ்க்கை கண்ணீரா இருக்கு, என் படுக்கையெல்லாம் கண்ணீரா இருக்குன்னு சொல்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அந்த அன்னாள் அந்த நேரத்துல அவங்க விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இந்த நேரத்துல அவர் இருக்கிறாருங்க. இப்ப பார்க்கிறோம், ஏலி கேட்கிறாங்க, என்னம்மா ஆச்சுன்னு சொல்றப்போ அன்னாள் சொல்றாங்க, என் இருதயத்தை எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல நான் ஊற்றிருக்கிறேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் தருவார் என்று விசுவாசமாய் கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாள் என்ன செய்யறாங்கன்னா ஏலிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஏலி சொல்றார், சமாதானத்துடைய போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி ஏலி சொல்றார். அப்படியே கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா அன்னாளின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அழகான ஒரு சாமுவேலை அன்னாளுக்கு தராருங்க. பாருங்க, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகின்ற தேவனாய் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த என் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று வசனம் சொல்கிறதுங்க. நீங்கள் நானும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில, நம்முடைய அழுகையின் சூழ்நிலையில, நம்ம மன கிளேசமான அந்த கஷ்டத்துல நாம் மனிதரை நோக்கி பார்க்கறதுல வீணான காரியங்க. நீங்களும் நானும் யாரை நோக்கி பார்க்கணும் என்றால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த படைத்த நம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. எப்படி அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினது போல, அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தது போல, இன்றும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கண்ணீர்களை துடைக்க, கஷ்டங்களை மாற்ற, சமாதானத்தை தர கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறாருங்க. அவரை நம்புங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடியாய் கடனை மாற்றும் தேவன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல இப்படியாய் நீங்க பார்க்கலாம். எலிசா அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்த காலங்கள்ல ஒரு விதவை இருந்தாங்க. அவங்க அநேகமான கடன்கள் இருந்தது. அப்போ எலிசாவினிடத்தில் அவங்க முறையிடுறாங்க, என்னிடத்துல அநேக கடன் இருக்கு, இப்போ அந்த கடனால என்னுடைய 2 பிள்ளைகளையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறாங்க. நான் என்ன செய்வதென்று தெரியல, ஏன்னா அவங்கள்ட்ட 2 பிள்ளைகளை தவிர வேற எதுவும் இல்லை. இப்ப கடன்காரங்க வந்தாங்கன்னா 2 பிள்ளைகளும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு விதவையா இருக்கிறாங்க. எலிசாவின் இடத்துல அவங்க முறையிடும் பொழுது எலிசா சொல்றாரு, சரிம்மா கவலைப்படாத, கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார், உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ எலிசா சொல்றாரு, சரிம்மா ஊர்ல இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்களையும், எம்டியான பாத்திரங்களையும் உன் வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றப்போ அந்த அம்மாவுடைய பிள்ளைகள்லாம் போயிட்டு ஊர்ல உள்ள எல்லா எம்டியான அந்த பாத்திரங்களையும் வீட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ எலிசா பார்த்து சொல்றாரு, உன்னுடைய எண்ணெயை என்ன செய்ய அப்படின்னா ஒவ்வொரு பாத்திரங்களின் மேலும் வார்த்து ஊத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஊத்தும் பொழுது எல்லா எம்டியான பாத்திரங்களும் நிரப்பப்படுது. அப்போ எலிசா சொல்றாரு, இந்த எண்ணெய்கள் எல்லாவற்றையும் விற்று உன் கடனை தீர்த்துக்கொள், மீது இருந்துச்சு அப்படின்னா அதையும் விற்று என்ன செய்ய அப்படின்னா உன் குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று கர்த்தர் எலிசாவின் மூலமாய் அந்த விதவைக்கு சொல்றாருங்க. பாருங்க, நம் வாழ்க்கையில இருக்க கடன் பிரச்சனையை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை கொண்டும் கர்த்தர் அதை கடனை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில இருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? எப்படி அந்த விதவைக்கு கர்த்தர் அந்த கடனை மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில இருக்கதான அந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற இன்றும் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்ல, எலியா வாழ்ந்த காலத்துல ஒரு விதவை இருந்தாங்க சாரிபாத் ஊர்ல. பஞ்ச காலம், அவங்களுக்கு உணவு இல்லை. கடைசியா கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட்டு சாகும் நேரத்துல எலியா வருகிறார். அதுல எனக்கு ஒரு கொஞ்சம் சுட்டு கொடுமான்னு சொல்றப்போ அவங்க சுட்டு தராங்க. அந்த அப்பத்தை சாப்பிட்டு அவர் சொல்றாரு, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய செலவழிந்து போவதும் இல்லை, உன்னுடைய எண்ணெய் குறைந்து போவதும் இல்லைன்னு சொல்லிட்டு பிளஸ் பண்றாரு. அந்த என்ன நடந்துச்சு?
கர்த்தர் பஞ்ச காலத்திலையும் அந்த சாரிபாத் என்கிற ஊர்ல இருக்கிற விதவையை கர்த்தர் போஷித்தாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். உங்கள் குடும்பத்துல வறுமையான சூழ்நிலைகள் இருக்குதா? வருமானம் இல்லையா? சரியான வேலை இல்லையா? என்ன செய்வது என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எப்படி அந்த சாரிபாத் ஊர்ல அந்த விதவைக்கு கடைசியா இருந்தது கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தை கர்த்தருக்காக தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்தார். வேதத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குதுங்க. என்ன தெரியுமாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு. நீங்களும் நானும் தேட வேண்டிய காரியம் ஒன்று இருக்குமானால் அது என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது, அவர் மீது விசுவாசமாய் இருப்பது. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய சுற்றி இருக்கிறவைகளை பார்த்து ஆண்டவரை பார்க்காம, ஆண்டவரை டவுட் பண்ணாம, சந்தேகிக்காம, என் சூழ்நிலையில் என் தேவன் என் கூட இருக்கிறார், நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்குள்ள, என் பக்கத்துல, என் அருகில என் தேவன், என் இயேசு என் கூட இருக்கிறார், ஒரு நாளும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிறதான ஒரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறாருங்க. பாருங்க, நாம் பார்த்தோம், கண்ணீரை துடைக்கும் தேவன். அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைக்க அவர் நல்ல தேவனாய் உங்க பக்கத்துல அவர் இருக்கிறாருங்க. கடனை மாற்றும் தேவன். எப்படி அந்த விதைவுக்கு இருந்ததான அந்த கடனை கர்த்தர் மாற்றினாரோ, இன்றும் உங்களுக்கு இருக்கிறதான என்ன கடனா இருந்தாலும், எவ்வளவு வேல்யூவான கடனா இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் உங்க வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். கடைசியா பார்த்தோம், பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நல்ல தேவன். அவர் பஞ்ச காலத்திலும் உங்களை போஷிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று வசனம் சொல்லுதுங்க. எவ்வளவு வறட்சியான சூழ்நிலைகள், எவ்வளவான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களை போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இன்று நம் வாழ்க்கையில இருக்கிறாருங்க. பாருங்க, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். உங்க எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க தேவனை நோக்கி பார்ப்பது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளும் அருமையான பிள்ளைகளுக்கு நீ தந்த வாக்கு தத்தங்களுக்காக, வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளின் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு பதில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்ணீர்களை கர்த்தர் துடைப்பீராகப்பா. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாகப்பா. வறுமையில ஒரு செழிப்பு உண்டாவதாகப்பா. பஞ்ச காலத்துல போஷிக்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோமே அல்லவா. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தந்து கர்த்தர் போஷித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அவங்க எதை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிறாங்களோ, எதை தன் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ, நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறாங்களா, கர்த்தர் நல்ல வேலையை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்திற்காக ஜெபிக்கிறாங்களா, நல்ல சுகத்தை கர்த்தரை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னுடைய என்ன காரியங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவாகிய எங்கள் தேவன் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெப விண்ணப்பங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி உங்களுக்கு வரும், நீங்க தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9687093001. உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும்
நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஏபி அருள் ஸ்டாலின், பெத்தேல் ஐபிஏ ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.